ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேர் பீமோட ஷட்டரிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபூட்டிங் காங்கிரீட் நம்ம பண்ணும்போது ஸ்டேர் பீமோட ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் ஷட்டரிங் பண்ணி அதுக்கு தனியாக காங்கிரீட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபூட்டிங் சைஸை விட ஸ்டேர் பீம் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஃபூட்டிங்கில் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபூட்டிங் அளவை தாண்டி நம்மளால் போட முடியாது. ஏன்னா ஸ்டேர் பீமில் எவ்வளோ காங்கிரீட் போட்டாலும் எல்லாமே ஃபூட்டிங்க்கே வந்துடும். ஸோ அதனால் நமக்கு காங்கிரீட் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இதை ஷட்டரிங் பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஷட்டரிங் பண்ணி மறுநாள் காங்கிரீட் போடுவோம். ஸோ இதில் நம்ம நெக்காலமும் சேர்த்து கூட அடித்து போட்டுக்கலாம். இது செகண்ட் டைம் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, சில இடத்துல ஃபூட்டிங்கோட சைஸ் சின்னதாகும். அதாவது 35 சென்டி 40 சென்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க. சில இடத்துல 50 சென்டி 60 சென்டி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஒரே டைமில் ஸ்டேர் பீம் ஒரே இதிலே காங்கிரீட் போட்டுற முடியும். ஸோ இதில் ஃபூட்டிங்கோட சைஸ் வச்சு தான் இந்த ஸ்டேர் பீம் காங்கிரீட் சிங்கிள் டைமாக இல்லை 2 டைமாக அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும். இந்த ஷட்டரிங் ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி காங்கிரீட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.